வேத பாகம் சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாம் தெரிந்த வசனம், எல்லாருக்குமே தெரிந்த வசனம், மனப்பாடமான வசனம். 1வது அதிகாரம் சங்கீதம் 1:3 நாம் வாசிக்க போகிறோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். பிரியமான தேவஜனமே, இந்த பகுதியிலிருந்து ஒரு சென்டென்ஸை மாத்திரம் நம்ம எடுத்துக்க போகிறோம். தன் காலத்திலே தன் கனியை தருகிறவர்கள். ஆமென். சொல்லுங்க பார்ப்போம். தன் காலத்தை பக்கத்தில் சொல்லுங்க. தன் காலத்திலே தன் கனியை தருகிற மரத்தை போல, மரத்தை போல. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. கவனிங்க பிரியமான தேவச்சனமே, இந்த வேத பகுதியில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, தன் காலத்திலே தன் கனியை தருகிற மரத்தை போல அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது என்று சொன்னால், அந்த மரத்துக்கு ஒப்பாக மனுஷனை குறிப்பிட்டு பேசுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரத்துக்கு ஒப்பாக ஒரு மனிதனை குறிப்பிட்டு, ஒரு மனிதர்களை கனித்தருகிற மனிதர்களாக, கனித்தருகிற வாழ்க்கை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க, கனியுள்ள வாழ்க்கை என்பது சாட்சியுள்ள ஜீவியத்தை குறிக்கிறது. கனி என்பது பலனை குறிக்கதா இருந்தாலும், அந்த கனி என்பதுக்கு அடையாளம் சாட்சியுள்ள வாழ்க்கை, சாட்சியுள்ள ஜீவியத்தில் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கரங்களை மேலே உயர்த்தி ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு 3:10 வாசிப்போம் ஒருவர். இப்பொழுது கோடாரியானது எங்க வச்சுக்கப்பட்டிருக்கு? கோடாரி எங்க இருக்கான்? கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் எச்சரிப்பு, எச்சரிப்பு, நல்லா கவனிங்க. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. எங்க வைக்கப்பட்டிருக்கான்? வேர் அருகே. வேர் தான் கனி கொடுக்கிறதுக்கான காரியம் இருக்கிறது. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கசப்பான வேர் கலகத்தையும் பிரச்சனையும் உண்டாக்கி தரும். நல்ல வேர், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். ஆமென். அதுல முக்கியமா தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கும். ஆமென். சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பக்கத்தில் பா. தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க போகிறோம். யோவான் 15:1-2 வாசிங்க பார்ப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நல்லா கவனிக்கணும். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. கவனிங்க. ஆண்டவர் கனி கொடுக்கலனா என்ன பண்ணுவாரா? அறுத்து போடுவார். ஜீசஸ். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். தீர்ப்பது. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்னிலே கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, ஆமே, நாம் எல்லாம் அவருக்குள்ள நினைத்திருக்கிறோன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? என்னிலே கனி கொடாத கொடி எதுவோ அதை அறுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார்.
கனி கொடுக்கிற காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவ ஜனமே, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 5, 6, 7, 8 வரையும் வாசிங்களேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வாசித்து பாருங்க. எப்படி? இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட, நல்லா கவனிக்கணும், கனெக்ஷன் எப்படி பண்றார் பாருங்க. உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட எவ்வளவு ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்க. அடுத்த வசனம், இவைகள் எப்படி இந்த சொன்ன 6-7 காரியங்கள் உங்களுக்கு உண்டாயிருந்து அதிலே நீங்கள் பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். ஜீசஸ் அல்லேலூயா. இப்போ கனியுள்ள வாழ்க்கையை வாழணும்னா என்னன்னு சொல்லிட்டு இங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறார், சொல்லி காண்பித்து கொடுத்திருக்கிறார். ஆமென். ஜீசஸ் அல்லேலூயா. கவனிங்க, இவைகளாம் இல்லாமல் போச்சுன்னா நாம் கனியுள்ள வாழ்க்கை கொடுக்க முடியாது. அதற்கு மாறாக வீணர்களாக இருக்க முடியும். எப்படி? வீணர்கள்லாம் என்ன தெரியுமா? வீணர்கள்லாம் என்ன தெரியுமா? என்னது சொல்ல பேசலாம். வீணர்கள்லாம் என்ன? வீணான வார்த்தைகளை பேசுகிறவங்களா? பைபிள் என்ன சொல்லுது வீணர்கள் பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 1:21 வாசிங்க, வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தோம். நீங்கள் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை மேலே உயர்த்தி அல்லேலூயா. அவர்கள் தேவனை அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாம ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்களானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்திருக்கிறது. பிரியமான தேவஜனமே, ஏன் நாம் கனியுள்ள வாழ்க்கையை கொடுக்கவில்லை அப்படின்னா வீணர்களாக இருக்கிறதுனால. வீணர்கள்னா யார் அடையாளம் காண்பிக்கிறாரு? கர்த்தரை தேவன்னு தெரியும், ஆண்டவர் தான் ரட்சகன்னு தெரியும், ஆண்டவர் தான் உயர்ந்தவன் தெரியும், ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் எல்லாரை விட பெரியவர்னு தெரியும். ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்தாம இருக்கிறதுனால அவர்கள் இருதயம் இருளடைந்து உணர்வில்லாமல் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நமக்கு ஆண்டவராகிய தேவன் காண்பித்து கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் அல்லேலூயா. எப்படி? ஆண்டவரை அறிந்திருக்கிறாங்க, நல்லா தெரியும். இயேசுவே ரட்சகர்னு தெரியும். எத்தனை பேர் இயேசு ரட்சகர்னு தெரியும்? எத்தனை பேர் ஜெபத்தை கேட்கிறான்னு தெரியும்? ஜெபம் பண்றோமா? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் ஆராதனை பிரியப்படு ஆராதிக்கிறோமா? வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கு, மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சங்கீதக்காரர் சொல்றார். நாம் வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். நாம் இவைகளை தவறினால் நாம் வீணர்களாக இருப்போம். கனியுள்ள வாழ்க்கை கொடுக்க முடியாது. கனியுள்ள வாழ்க்கை கொடுக்க முடியாமல் போனால் வெட்டுண்டு அக்னியிலே தள்ளப்படும், அந்த கொடி அறுத்து போடப்படும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழகாக காண்பித்து கொடுக்கிறார். அப்படியானால் நாம் கனியுள்ள வாழ்க்கையை வாழணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் கனியுள்ள வாழ்க்கையை வாழணும். கனியுள்ள வாழ்க்கை மட்டுமல்ல, தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற கனியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும். சொல்ல பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தன் காலத்திலே, தன் காலத்திலே. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியத்துக்கு போகிறோம். தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற
மரமாக இருக்கணும். ஆமேன். மரம் என்பது மனுஷனை குறிக்கிறது. ஆமேன். அந்த மனுஷ வாழ்வு தெய்வீக வாழ்வாக மாறணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். சீக்கிரமாக ஒரே ஒரு நபரை மாத்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு நபருக்குள்ளே என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அங்கிருந்து அதிலிருந்து சில காரியங்களை பிடித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமேன். ஜீசஸ். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே கரங்களை தட்டி நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்திருந்தான். அங்க வார்த்தை அந்த இடத்துல வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, சொல்லுங்க பாப்போம். அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் எப்படி இருந்தானா, இருக்கிற நேரத்தில் அவன் எப்படி இருந்தானா நீதிமானும் உத்தமனுமா இருந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு அடையாளம் காண்பிக்கிறது. ஆமென். அப்படியானால் நோவாவின் காலம் எப்படிப்பட்டது, நோவாவின் காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, அந்த ஜனங்களுக்குள்ளே நோவா எப்படி இருந்தான் என்று சொல்லி நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஜீசஸ். அல்லேலூயா. வாசிங்க 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் முடிய. நோவா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் முடிய. பூமியானது தேவனுக்கு முன்பாக என்னது? ஃபர்ஸ்ட் பூமி தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் பூமியையும் மனுஷனை உண்டாக்கிய பின்பு நல்லது என்று கண்டார். அந்த பூமி தன் பலனை கொடுக்கும் என்று சொன்னார். ஆமேன். சொல்லுங்களேன். பூமியை ஆசீர்வதித்தார். ஆமேன். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கான்? பூமியானது சீர்கெட்டு போய்விட்டது. எந்த காலத்தில்? நோவாவின் காலத்திலே. பிரைஸ். அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பூமியின் மேல தான் வழியெல்லாம் கெடுத்து கொண்டார்கள். அப்படியானால் தேவன் நியமித்த வழியை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி அர்த்தம். தேவன் மனுஷனுக்கென்று ஒரு நியமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மனுஷனுக்கென்று ஒரு சில கட்டளைகளை கொடுத்திருப்பார். அந்த கட்டளைகளை விட்டு விலகி போவது சீர்கெட்ட வாழ்க்கையாக மாறுகிறது. தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். ஆமென். இன்னொரு வசனம் வாசிங்க. அதே 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளும் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும், சொல்லுங்க நித்தமும், நித்தமும் சொல்லுங்க, திரும்ப வாய் திறந்து, நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. வேதத்தில் மிக மிக வேதனைப்படக்கூடிய ஒரு வசனம் இருக்குமேயானால் இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு குறித்து காண்பித்து கொடுக்கிறார். ஆண்டவர் விசனப்படுகிற அளவிற்கு மக்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். தேவன் துக்கப்படுகிற அளவிற்கு ஜனங்கள் தங்கள் வழியை மாறி மாறி பேசிக்கொண்டார், மாறி மாறி நடத்தினாங்க. ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக மக்கள் பாவத்தை தெரிந்து கொண்டார்கள். ஆண்டவர் நல்லவர் என்பது தெரியும், ஆண்டவரை அறிந்து தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் என்று தெரியும். ஆனால் அவர்களோ ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு பதிலாக பாவத்தை அறிந்து கொண்டார்கள், பாவத்தை தெரிந்து கொண்டார்கள், பாவத்தின் வழியிலே நடக்க ஆரம்பித்தார்கள். பூமியிலே மனுஷனுடைய வழிகளெல்லாம் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் எந்த காலத்தில்? நோவாவின் காலத்தில். ஆனால் நோவாவோ தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். கரங்களை தட்டி அவனுடைய அந்த 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 அவனுடைய வழியை அறிஞ்சு பாருங்க. எல்லாரும் ஒரு வழியில் போகிறாங்க, எல்லாரும் ஒரு பக்கமாக நிற்கிறாங்க, எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள்.
எல்லாரும் பாவத்தை தெரிந்து கொண்டார்கள். தங்கள் இருதயத்தின் நினைவுகளும் தோற்றம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. நிறைய பேர் நீங்கள் கேட்டு பாருங்க, கிறிஸ்துவங்க யாருங்க பண்ணல தப்பு, யாருங்க செய்யல தப்பு, பரவாயில்ல விடுங்க, நாம ஊரோட ஒத்து போகணும் இல்லை. என்னது ஊரோட ஒத்து போகணும் இல்லை, அவங்க நாளைக்கு நமக்கு யாரும் வரமாட்டாங்கல்ல, இப்படி பேசுகிறாங்க. ஆனால் அந்த நாட்களிலே நோவாவோ என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்திருக்கிறான். நாம் எந்த சூழலில், எப்படிப்பட்ட சூழல், நாம் எப்படி நிலையில் இருப்போம் யோசித்து பாருங்க. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் துக்கப்படுகிற அளவிற்கு மனிதர்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வேதனைப்படுகிற அளவிற்கு, மனஸ்தாபப்படுகிற அளவிற்கு தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மீறி ஏதேனின் வாழ்க்கையை தொலைத்து போனார்கள். ஏதேனின் வாழ்க்கையை தொலைத்து போனார்கள். ஆண்டவர் அவர்களை துரத்தி விட்டார். ஏதேனின்று துரத்தி விட்டார். காரணம் என்ன? அவர்கள் தேவன் கொடுத்த கட்டளையை மீறி விட்டார்கள். 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 4 இல்லை 4ஆம் அதிகாரம் 5 6 வாசிங்க. காயினையும், ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5 6 வசனங்கள். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் வந்தது, அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் கோபம் வந்தது, உனக்கு ஏன் எரிச்சல் வந்தது, உனக்கு உன் முகம் ஏன் மாறுபட்டு இருக்கிறது, முகநாடி ஏன் சேஞ்ச் ஆயிருக்கு? கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு அநேகரை சபையை பார்த்து கேட்கிறார், ஏன் உங்களுக்குள்ள எரிச்சல், ஏன் உங்களுக்குள்ள கசப்பு, ஏன் உங்களுக்குள்ள வருத்தம், ஏன் உங்களுக்குள்ள கோபம், ஏன் ஒருவரை ஒருவர் கசத்து பகைத்து பட்சிக்கிறீங்க, என்னாச்சு? கர்த்தர் கேட்கிறார். அன்றைய கேட்ட கேள்வி இன்றைக்கும் சபைக்கு அது பொருத்தம். ஜீசஸ், ஹல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. ஏன் உன்னுடைய முகநாடி வேறுபடுகிறது? ஏன் எரிச்சலாக இருக்கிறாய்? ஆண்டவருக்கு பிரியமான காணிகளை செலுத்துவதற்கு மனதில்லாம தான் இஷ்டமான பலிகளை செலுத்தினார்கள். தனக்கு விருப்பமான பலியை செலுத்த, நான் எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன், ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்வேன், எனக்கு எப்படி இருந்தால் அந்த மாதிரி தான் நான் ஆராதனை பண்ணுவேன், எனக்கு எப்படி இருக்கு அந்த செய்தி தான் நான் கேட்பேன். அநேகர் செவித்தினவல்லவர்களாகி தங்களுக்கு இருதயத்துக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவவசனமே, ஆராதனை என்பதும் பலி என்பதும் நமக்கு பிரியமானதை செய்வது அல்ல, கர்த்தருக்கு எது பிரியம் என்பது பார்த்து அறிந்து செயல்படுவது. அதுதான் ஆராதனை, அதுதான் பலி. இந்த பலியை அவன் செலுத்தின போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், இது அவனுக்கு பிரியமானதை செலுத்தினான். தேவனுக்கு பிரியமானது என்னது என்று அவன் ஆராய்ந்து பார்க்கல. இன்றைக்கு அநேக சபைகளிலே, அநேக இடங்களில் ஆராதனை புகை போட்டு வாழ்த்துறான். சீஸ், ஆட்டம் பாட்டம் டான்ஸு கட்டிங்கு, தலையில் ஒரு கோடு கிராப் எல்லாம் வாட வச்சுன்னுக்கிறான். ஜீசஸ், ஹல்லேலூயா. இந்த ஆராதனையெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் நினைச்சு யோசிக்காத பிரதர், அது நடக்காது. ஜீசஸ், ஹல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கும், வாசித்து பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை வாசிங்க, வாசிங்க. ரோமர் 12:1 தானே? சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தனக்கு விருப்பமானதை செய்வதல்ல, ஆண்டவருக்கு எது பிரியம், எது பிரியமான காரியம், எதை அவர் விரும்புகிறார் என்று அறிந்து செயல்படுவது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. அந்நாட்களிலே தனக்கு பிரியமானதை செய்தான்.
தனக்கு வேண்டுவதை செய்தான். தன்னிடத்தில் என்ன இருக்கு ஆண்டவருக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் செலுத்துறத கர்த்தர் அங்கீகரிக்கணும். அதனால தான் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் விரும்பாததை, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை தங்கள் வாழ்க்கையில கெடுத்துக் கொண்டார்கள், தன்னுடைய வழியை கெடுத்துக் கொண்டார்கள். இன்னொரு வசனம் பாருங்க, இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஜீசஸ். அல்லேலூயா. லோத்து வாசிக்க வேண்டாம். லோத்து எங்க போய் கூட்டியிருந்தான்? யார் கூட வந்தான்? ஆபிரகாமோடு கூட என்ன பண்றான்? லோத்து கடந்து வந்தான். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. லோத்து கடந்து வந்தான். அதன் பிறகு என்னாச்சு? தன் கண்ணுக்கு பிரியமானவை, தனக்கு ஏற்ற காரியங்களை, அதுதான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்ட பெஸ்ட்டு. தான் கண்ணுக்கு எது பிரியம், தன்னுடைய சிந்தைக்கு எது பிரியம், அதை நான் சரி தெரிஞ்சுக்குவேன். அதில் தான் பூமியானது தன் தேவனை விட்டு, அதாவது தேவனால் சபிக்கப்பட்ட பூமியாக மாறிடுச்சு. பூமியில் மனுஷன் தப்பு செஞ்சால் பூமி சபிக்கப்படுது. மனுஷன் தப்பு செஞ்சால், மனுஷன் தேவையில்லாத காரியங்களுக்கு ரத்த சிந்தினா அந்த இடம் தீட்டுப்பட்டு தான் மாறும். ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இந்த அழைக்கப்பட்ட சகோதரன் ஆபிரகாமோடு இருக்கிற பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம். ஆனால் அவன் தெரிந்து கொண்டு சோதோம் குமார பட்டணத்தை தெரிந்து கொண்டு போயிட்டான். அங்கே இருக்கிற மக்களோடு கூட ஐக்கியம் வச்சான். அவனுடைய முடிவோ அந்தோ பரிதாபமான முடிவாக மாறிவிட்டது. இன்றைக்கு தேவ ஜனங்கள் யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிறோம்? தேவ வசனத்தில் நடக்கிறவர்களோட ஐக்கியம் வச்சிருக்கிறோமா? உலகத்தோடு ஐக்கியம் வச்சிருக்கிறோமா? சுற்றுப்புறங்கள் இருக்கிறவங்களோட ஐக்கியம் வச்சிருக்கிறோமா? தேவ ஜனத்தோடு தேவ ஐக்கியம் வச்சு இருக்கிறதா? நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். யோசித்து பாருங்க, நான் யாரோட ஐக்கியம் வச்சிருக்கேன்? தேவனோட ஐக்கியம் வச்சிருக்கேனா? தேவனோட நடக்கிற மனிதர்களோட ஐக்கியம் வச்சிருக்கேனா? இல்லை உலகத்தோடு கூட உட்காந்து நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிட்டு இருக்கேனா? யோசனை பண்ணி பாருங்க. பிரியமான தேவச்சனமே, இந்த நாட்களில் இந்த நாட்களில் நோவா தன் காலத்தில் இருந்த மனிதர்களுக்குள்ளே அவன் எப்படி இருந்தானா? நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான் என்று சொல்லி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்முடைய கிராமத்தில், நம்முடைய ஊரில், நம்முடைய பட்டணத்தில் யாரோடு இருக்கிறோம்? இந்த சூழல் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் வாசித்து பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிங்க சார். 2ஆம் அதிகாரத்தை திருப்பிங்க. ரோமர் 1 28 29 வாசிங்க பார்ப்போம். 1ஆம் அதிகாரம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 28 28 31 வாசிக்கணும். வாசி. தேவனை அறியும் பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவனுக்கு பகைஞர்களுமாய், துரோகிதனம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை பெருமை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கை ஞானஸ்தானம் எடுத்த போது உடன்படிக்கை செய்த உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். இந்த காலம். ஜீசஸ். அல்லேலூயா. இந்த காலம் இப்படி தானே இருக்கு. அப்ப இந்த காலத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? இங்கிருந்தா நம்ம காரியத்தை ஆரம்பிக்க போறோம். இந்த நாட்களிலே நோவா தான் இருந்த நாட்களிலே தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் உத்தமன் நீதிமானுமாயிருந்தான். நம்மை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுவார்? இது நோவாவை குறித்த சர்டிஃபிகேட், கர்த்தர் கொடுக்கிற சர்டிஃபிகேட். ஆமென். நோவாவை குறித்து ஆண்டவர் கொடுக்கிறதான சாட்சி. நம்மை குறித்து இப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளே இந்த மனுஷன் நீதிமானும்
உத்தமனுமாயிருக்கிறான் என்று சொல்லி நம்முடைய பெயரை வைத்து பெயரை சொல்லி சொல்ல முடியுமா? சொல்லுங்க, யோசனை பண்ணி சொல்ல முடியுமா? நாம தான் ஊரோட ஒத்து போயிட்டு இருக்கிறோமே. பிரியமான தேவ ஜனமே, ஊரோடு ஒத்து போவதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஊர்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி. நீங்கள் மற்றவங்கள போல வர, அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க. நிறைய பேருடைய குற்றச்சாட்டு தெரியுமா? எல்லாருமே சரியாக இருக்கிறாங்களா, அவங்களும் கிறிஸ்தவன் நீங்களும் கிறிஸ்தவன், நீங்கள் இப்படி தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற சாட்சிக்கு நேரம் வந்துட்டோம். எல்லாருமே சாட்சி அற்றவர்களாக நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். கடைசி காலத்தில் நிற்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி நம்முடைய குற்றங்களை குறைகளை சரிப்படுத்தி கொண்டு அவருக்கு முன்பாக நிற்கத்தக்க விதமாக கரை திரை இல்லாதவர்களை நிற்பதற்கு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி தேவனோடு கூட இணைந்து நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்காக இந்த செய்தி. ஜீசஸ் ஹல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. கவனிங்கள் தேவ ஜனமே, டிஜேஸையா இப்போ பிரசங்கம் பண்ண முடியுமா? சொல்லுங்கய்யா, டிஜேஸையா பிரசங்கம் பண்ண முடியுமா? சரி, ரொம்ப பிடிச்ச ஊழியக்கார் ஜான் வெஸ்லியா இங்கே பிரசங்கம் பண்ண முடியும். நம்ம ஜான் வெஸ்லியா இல்லை, தேவ பிரசித்தி பெற்ற ஜான் வெஸ்லியா உலகத்தை குதிரையில் 9 முறை சுற்றுற அளவுக்கு சுற்றின தேவ ஜனங்களை தேடி ஆத்துமாக்களை தேடி அலைந்த ஜான் வெஸ்லியா மாதிரி அவர் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? ஸ்மித் விக்கல்ஸ் பிரசங்கம் பண்ண முடியுமா? இப்போ சாட்சி சொல்ல முடியுமா? ஏன் நம்ம சாம் ஜபத்ரான் இப்போ புக் எழுதுன்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? சொல்லுங்க, ஏன் சொல்ல முடியாது? ஏன் செய்ய முடியாது? பேசுங்க. அவர்கள் காலம் முடிந்து விட்டது. அவர்களெல்லாம் தன் காலத்திலே தன் கனியை கொடுத்து விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தன் காலத்திலே தனக்கு நியமிக்கப்பட்ட வேலையை தனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தலத்திலே தான் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து தங்கள் வேலைகளை சரியாய் முடித்துவிட்டு ஓட்டத்தை முடித்து கண்டது போனார்கள். ஆனால் நாம் இருக்கிற இந்த காலத்தில் நம்முடைய அடையாளம் என்ன? நம்மை குறித்து சொல்கிற அடையாளம் என்ன? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, மறக்கவே கூட அந்த வார்த்தையே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஆமென் கூட சொல்ல மாட்டோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. நம்ம எங்கேயோ இருக்கிறோம். ஒருவேளை உங்களை எங்கேயோ யோசிக்க வச்சார்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இனி காலம் செல்லாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி காலம் செல். அவர்கள் தங்கள் ஓட்டத்தை சரியாக முடித்து விட்டார்கள். ஆமென். வேல்ஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வீரன் யார் தெரியுமா? ஈவன் ராபர்ட். அவ சின்ன வயசுல நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிற பொழுது, எங்க நிலக்கரி சுரங்கம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? பூமியில் அடி பகுதியில் தோண்ட 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 உள்ளே போக 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 அங்கே நிலக்கரி இருக்கும். அதை வெட்டி எடுக்கிற இடம் பாதாள மாதிரி இருக்கும். அந்த இடத்துல 22 வருஷம் ஜெபம் பண்ணிக்கிறாரு. எங்க வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் வரணும்னு சொல்லி. வேல்ஸ் தேசத்தில் எங்கு பார்த்தாலும் வாலிபர்கள் குடித்து தள்ளாடுகிறார்கள். போதை வஸ்துக்கள் மீதியாய் மலிவாய் கிடக்கிறது. உபச்சார விடுதிகள் திறந்து கிடக்கிறது. சினிமா தியேட்டர்கள் திறந்து கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாவம் 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 பாவம். பாவத்தை தண்ணீரை போல கரைத்து குடிக்கிற ஜனங்களாக இருந்தார்கள். வேல்ஸ் தேசம் முழுவதும் பரிதாபமான நிலை. ஒரே ஒரு மனிதன் சின்ன வயசுல பாதாள அதாவது நிலக்கரி சுரங்கத்தில் போயிட்டு கண்ணீரோடு கூட, ஆண்டவரே என் தேசம் மனம் திரும்ப வேண்டும், என் வாலிபர்கள் மனம் திரும்ப வேண்டும், என் குழந்தைகள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய சகோதர சகோதரிகள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன் ஜீவிய நாட்களிலே அநேக நேரங்களிலே பாதாளத்துக்கு அடியில் போய் ஜெபம் பண்ணி 22 வருஷத்துக்கு பிறகு அந்த தேசத்தில் சினிமா தியேட்டர்கள் மூடப்பட்டது, கேளிக்கை விடுதிகள் மூடப்பட்டது, எல்லா விதமான போதை வஸ்துக்கள் மூடப்பட்டது. எங்கு பார்த்தாலும் ஜெபம். ஜனங்கள் நடந்து போயிட்டு ஜெபம் பண்றாங்க. எங்கு பார்த்தாலும் சினிமா தியேட்டர்கள் மூடப்பட்டு சினிமா அரங்குகள் எல்லாம்
அது எழுப்புதல் அரங்குகளாக மாற்றப்பட்டு ஜெபக்கூடாரங்களாக மாற்றப்பட்டு விட்டது. காரணம், ஒரு மனிதனுடைய ஜெபஜீவியம் தேசத்தை அசைத்தது. அவர் தன் ஓட்டத்தை அவர் காலத்திலே சரியாய் ஓடி முடித்தார். நாம் நம் காலத்திலே நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? நம் காலத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர். ஐயோ, நான் காலத்தை நிறைய பிரயோஜனப்படுத்தாமல் நான் இழந்துட்டேன். ஐயா ஆண்டவரே, காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியல. நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் தவறு செய்திருக்கிறேன், பாவத்தை மன்னியும். அநேக நேரங்களில் ஜெபிக்க முடியாதிருந்த நாட்களை சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிச்சுட்டு வந்து தான் உங்களோட பிரசங்கம் பண்ணுறேன். பிரியமான தேவ ஜனமே, டிஜேஎஸ் ஐயா வந்து இங்கே பிரசங்கிக்க முடியாது, ஸ்மித் விக்கல்ஸ் வந்து பிரசங்கிக்க முடியாது, ஜான் வெஸ்லி இப்போ வந்து சாட்சி சொல்ல முடியாது. தெருவா நின்று சாம் ஜபத்திரன புக்கை எழுதி தன்னுடைய சாட்சிகள்லாம் புத்தகமாக எழுத முடியாது. காரணம், தங்கள் காலத்திலே தங்கள் ஓட்டத்தை தங்கள் கனிகளை அவர்கள் சரியாக கொடுத்திருந்தார்கள். இனி நமக்கு பின்பு நாம் சந்ததிக்கு, நம்முடைய சந்ததிக்கு நாம் என்ன வைத்து போக போகிறோம்? நம்முடைய காலத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய ஜெப நேரம் ஒரு நாளாவது கூடியிருக்கிறதா? ஆண்டவரை ஆராதிக்கிற நேரங்கள் கூடியிருக்கிறதா? வேதத்தை வாசித்து பழகிற நேரங்கள் கூடியிருக்கிறதா? உண்ணவும் உடுக்கவும் சம்பாதிக்கவும் சேர்க்கவும் தானே நாம் காலத்தை அழித்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தா எப்போ பார்த்தாலும் டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்கிற நிறைய பேர் யோசித்து பாருங்க. நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை. செல்போன் பார்க்கறதுக்கு நேரம் உண்டு, விளையாட நேரம் உண்டு, வீணான கதைகளை பேசுவதற்கு நேரம் உண்டு. ஜெபிக்க நேரம் இல்லை. ஜெபம் பண்றதுக்கு சபை கொண்டு வந்து வாங்க சீக்கிரமா வந்து ஜெபம் பண்ணுனா அதுக்கு நேரம் இல்லை. தன் காலத்திலே தன் கொடி கனியை கொடுக்கிற நேரம் நமக்கு இல்லாததால் தான் கனி கொடுக்க முடியாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, நாம் எந்த சூழலில் நிற்கிறோம்? எங்க நிற்கிறோம்? எலியாவுக்கு பிறகு எலிசாவை தேவன் எழுப்பினார். கரங்களை தட்டி எலியாவுக்கு பிறகு தேவன் எலிசாவை எழுப்பினார். எலிசாவுக்கு பிறகு கேயாசு எழும்பலையா? கேயாசு எழும்பல. காரணம், உலக ஆசை, உலக பின்பாக ஓடுகிற ஆசை, பண ஆசை, புகழின்கிற ஆசை. புகழுக்கு பின்னால இன்னைக்கு எத்தனை பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க? என் பேரை சொல்லணும், என் பேரை சொல்லணும், என் பேரை சொல்லணும், என் பேர் பூமியில வரணும், இந்த பூமியில பிரசாவப்படணும். இந்த பேருக்காக வாழ்கிறவர்கள் எத்தனை பேர்? இந்த புகழும் புகழ்ச்சியும் கண்களை மறைக்கும், அழைப்பை கெடுக்கும், அழைப்பை மறந்துவிடும், ஓடுற ஓட்டத்தையே மறக்க செய்ய. திருச்சபையா இருக்கிற நாம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம்? நம்முடைய காலம் எப்படி இருக்கிறது? நாம் நமக்கு பின்பாக வருகிற சந்ததிக்கு நாம் என்னத்தை அடையாளத்தை கொண்டு போய் விட்டுட்டு போகிறோம்? என்ன அடையாளத்தை கொடுக்க போகிறோம்? இப்போ டிஜே ஐயாவை பற்றி பேசணும், சாம் ஜபத்ரனா பற்றி பேசணும். அவர்கள் நமக்கு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. அவர்கள் நமக்கு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. ஐயா, வேல்ஸ் தேசத்தின் எழுப்புதல் வீரராக இருக்கிறதானே ஈவன் ராபர்ட்டை பற்றி பேசணும். இதெல்லாம் நமக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எந்த அடையாளத்தை வைத்து விட்டு போக போகிறோம்? சொல்லுங்க. நமக்கு பின்னாடி இந்த பிள்ளைங்க வளரப்போகுது, இந்த சின்ன பிள்ளைங்க வளர போறாங்க. உங்க முழங்கால பார்த்து வளரணுமா வேண்டாமா? உங்களுடைய பரிசுத்த வைராகியத்தை குறித்து பார்த்து வளரணுமா வேண்டாமா? இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனாக இருந்த நோவாவை பார்த்து யாரும் வளரல, பரவாயில்ல. ஆனா நோவாவை அடையாளம் காண்பித்து கொடுத்தார் ஆண்டவர். நோவாவின் அடையாளம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆல்பர்ட்டை குறித்து என்ன அடையாளம்? உங்களை குறித்து என்ன அடையாளம்? உங்க பேரை சொல்லி பார்த்து என்ன அடையாளம் இருக்கிறது? நாம் என்ன அடையாளத்தை பின்பாக வைத்து விட்டு போக போகிறோம்? அநேக சிஷ்யர்களை எழுப்ப போகிறோமா? சபை அநேக சிஷ்யர்களை கண்டு தேசத்துக்கு புறப்பட்டு போங்கள் என்று சத்தியத்தை சொல்ல போகிறதா? அநேக கிளை சபைகளை உருவாக்க போகிறோமா? கிளை சபைகளுக்கு அடையாளம் என்ன? உங்களுடைய ஜெப ஜீவியம் எவ்வளவு நேரம் இருக்கிறது? உங்கள் ஆராதனை நேரம் எவ்வளவு நேரம் இருக்கிறது?
நம்முடைய ஆலய ஆராதனை நேரம் எவ்வளவு இருக்கிறது? நம்முடைய ஜெபஜீவம் எவ்வளவு இருக்கிறது? யோசனை பண்ணி பாருங்க. நாம் இன்றைக்கு இதே போல தான் எல்லா மக்கள் நடுவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். எல்லா மக்களும் நித்தம் பொல்லாதவைகளை யோசிக்கிற ஜனங்கள் தான், நித்தம் பொல்லாதவைகளை பிணைப்பிக்கிற ஜனங்கள் தான். நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு பின் வருகிற சந்ததியை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சந்ததிக்கு என்ன அடையாளத்தை வைக்கிறோம்? கிறிஸ்துவுக்கேற்ற பயம் சொல்லி கொடுத்துருக்குறோமா? வீட்டில் பிள்ளைங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறோமா? சொல்லி கொடுக்குறத விட நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களை அறியாமலேயே குழந்தை அதே போல் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கோம். உங்களை அறியாமலேயே குழந்தை ஆராதனை பண்ணுவதற்கு அது ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும். உங்களை அறியாமலே நீங்கள் வேதத்தை வாசித்து வாசித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக பழக ஆரம்பிப்பீர்கள். ஆனால் அந்த பிள்ளைகளும் படிப்பை படித்து முடித்து விட்டு தன்னுடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தனியாக உட்கார்ந்து வேதத்தை படிக்க ஆயத்தமாகிவிடும். அது அடையாளம். அந்த பிள்ளைகளுக்கு முன்பாக குறைகளை பேசி, குற்றங்களை பேசி, அவர்கள் இப்படி இவர்கள் இப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை, அநேக நபர்களை குறித்து குற்றம் சாட்டுதலும் குறை சொல்லுதலும், இந்த காரியங்களை நாம் பேசுகிறதினாலே நமக்கு பின் வருகிற சந்ததி அதை அப்படியே செய்யும். கவனியுங்கள், நாம் என்ன வைத்து விட்டு போகிறோம்? நாம் இருக்கும் இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த கேள்வி தான் நமக்கு முக்கியமான கேள்வி. நோவா இருக்கட்டும். நோவா இருந்தது போல இன்றைக்கு நம்மை மாற்ற வேண்டும். கர்த்தர் மாற்ற வேண்டும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கர்த்தர் ரொம்ப தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல மனுஷன் மாறணும். அது நல்ல கனியாக இருக்கணும். கனிகளை கெடுக்கிற கொள்ள நரிகளும் குழி நரிகளும் புரண்டு கிடக்கிறது. நாம் அதிலே ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்து எப்படி ஆகிலும் தேவனுக்கென்று கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை, தேவனுக்கு நற்சாட்சியை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என் ஓட்டத்தை நான் சரியாக முடித்து எனக்கு பின் வருகிற என் சந்ததிக்கு நான் அடையாளத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று சொல்லி நாம் யோசிப்போமேயானால் இந்த நாளிலே, இந்த செகண்ட்லிருந்து நம்முடைய சாட்சியின் ஜீவியம் ஆரம்பிக்கப்படும். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். கவனிங்க பிரியமான தேவஜனமே, நீங்கள் சம்பாத்தியத்துக்கு போகணும் தப்புன்னு சொல்லலை, நீங்கள் வேலைக்கு போகணும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதை விட ஒரு மேன்மையான காரியம் இருக்கிறது. வாசிங்க மத்தேயு 16 அதிகாரம் 26வது வசனம். 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க முடியும்? பிரியமான தேவஜனமே, சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ரொம்ப நல்லது. சம்பாதிக்க வேண்டான்னு சொல்ல, வேலைக்கு ஒவ்வொருவரும் வேலைக்கு கடந்து செல்லணும், வேலைகளை செய்யணும், தன் வியாபாரத்தை நடத்தணும், எல்லாமே செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் அதைவிட முக்கியமானது தன் ஆத்மாவை காத்துக்கொள்வதற்குள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் ஞானவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர், ஐயோ நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறேன், அதற்குள்ளாக அநேக ஆயிரமான ஆத்துமாக்களை நான் சத்தியத்தை சாட்சியாக சொல்ல போகிறேன், என் சாட்சியை சொல்ல போகிறேன்னு சொல்லி எத்தனை பேர் எழுந்து புறப்பட சொல்ல போகிறோம்? நம்முடைய தூக்கத்தை விட்டு எத்தனை பேர் எழுந்து நிற்க போகிறோம்? நம்முடைய தூசியை உதறி விட்டு எத்தனை பேர் எழுந்து நிற்க போகிறோம்? நம்முடைய சோர்வு பலவீனங்களை பேசி பேசி, நம்முடைய இயலாத நிலைகளை பேசி பேசி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோமே, அந்த நிலையை விட்டு எத்தனை பேர் எழுந்திருக்க முயற்சி எடுக்க போகிறோம்? இந்த முயற்சிகளை நாம் செய்யும்போது நாம் அநேகரை தேவனுக்குள் நடத்த முடியும். அநேகரை தேவனுக்குள் மாத்திரமல்ல, அவர்களை சீஷர்களாக மாற்ற முடியும். அவர்களை சீஷர்களாக மாற்றி ஊழியக்காரர்களாக மாற்றி தேவனுக்கென்று ஒரு யவனச்சு கூட்டத்தை நம்முடைய திருச்சபையிலிருந்து கடந்து செல்ல வேண்டும்படியாக நாம் ஆயத்தப்படுவோமையானால் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஆண்டவரே இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்பா சொல்லி எல்லாமே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாருமே 2 கரத்தை மேலே உயர்த்தி கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். 2 கரத்தை மேலே ஊற்றி ஆண்டவரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு விடலாம். ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே